வாஷிங் மிஷின்ல துணியை போட்டு பார்த்திருப்போம். ஆனா யாராச்சும் குழந்தைய போடுறத பார்த்திருக்கீங்களா? இது நடந்திருக்கு. அதுவும் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள நடந்திருக்குன்றது இங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி இருக்கு. ஆமாங்க, நேற்று பெங்களூர்ல இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ஐடி கம்பெனி ஹப்பா இருக்கிற கேப் ஜெமினி கேம்பஸ்குள்ள வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. இந்த ஒரு கேப் ஜெமினி கேம்பஸ்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனால வந்துட்டு அந்த கேப் ஜெமினியோட கேம்பஸ்குள்ளேயே அந்த ஒரு கம்பெனி ஒரு டே கேரை வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த டே கேர்ல அங்க வேலை செய்யற பெண்கள் வந்துட்டு அவங்களோட குழந்தைகளை காலையில வரும்போதே கூட்டிட்டு வந்துட்டு அந்த டே கேர்ல விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்துல அந்த டே கேர்ல இருக்கிற கேர் டேக்கர்ஸ் வந்துட்டு அவங்களோட குழந்தைகளை பாதுகாப்பா பாத்துப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஒர்க்கர்ஸ் ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த டே கேர்ல இருந்து அவங்களோட குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற ஒரு வழக்கம்ன்றது இருந்துச்சு. சோ இதனால அந்த ஒரு கேப் ஜெமினில வேலை செய்யற நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆபீஸுக்குள்ளேயே ஒரு டே கேர் இருக்கு, அந்த டே கேர்ல அங்க இருக்கிற கேர் டேக்கர்ஸ் நல்லா பாத்துக்கிறாங்க நம்ம குழந்தைய அப்படின்னு சொல்லி அவங்க நம்பவும் செஞ்சாங்க. இதனால நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைகளை அந்த டே கேர்ல மார்னிங் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஆபீஸ்க்கு போகிற ஒரு சூழ்நிலையா இருக்கும். என்னதான் அந்த ஒரு கேம்பஸ்ல வேலை செய்யற பேரண்ட்ஸ் வந்துட்டு டே கேர்ல அவங்களோட குழந்தைய விட்டுட்டு ஆபீஸ்க்கு வந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஈவினிங் தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போகிற ஒரு ரூல்ஸுமே அங்க இருந்துச்சு. இடையில வந்துட்டு அந்த பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பசங்களை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்றது நினைச்சா கூட அந்த ஒரு ரூல்ஸ் படி வந்துட்டு பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ரூல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பேரண்ட்ஸும் வீட்டுல தனியா குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு நம்ம கம்பெனிக்குள்ளேயே ஒரு டே கேர் இருந்தா நமக்கு வசதி தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த ஒரு நம்பிக்கை நேத்துக்கு கேப் ஜெமினில வேலை செய்யற எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே உடஞ்சே போச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா அந்த கேம்பஸ்குள்ள இருக்கிற டே கேர் வந்துட்டு டைரக்டா கேப் ஜெமினிக்கு கீழே வந்துட்டு செயல்படல. கேப் ஜெமினி வேற ஒரு வெண்டர்ஸ்க்கு வந்துட்டு ரிலீஸுக்கு விட்டு அதை மூணாவது ஆளா மேனேஜ் பண்ற ஒரு விதமா தான் அந்த டே கேர் செயல்பட்டு வந்தது இத்தனை வருஷமா. சோ இதனால அந்த டே கேர்ல வேலை செய்யற கேர் டேக்கர் கூட டைரக்டா கேப் ஜெமினியோட ஒர்க்கர்ஸ்ன்றது கிடையாது. அவங்க டோட்டலா வேற ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸா இருந்தாங்க. 5 பெண்களோட பேரு மஞ்சுளா, பவானி, விஜய், சிந்து, பிந்து. இந்த 5 பெண்கள் தான் அந்த டே கேர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே பாத்துக்கிறவங்களா இருந்தாங்க. இந்த 5 பேர் தான் இத்தனை டார்ச்சலுமே அந்த பிஞ்சு குழந்தைகளுமே பண்ணாங்க. சோ இந்த ஒரு டே கேர்ல விடப்படுற குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வயசுல இருந்து 3 வயசு குழந்தைகளா தான் இருக்காங்க. சோ இதனால வந்துட்டு அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா குழந்தைகள் யாராச்சும் அழுக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக அவங்க பனிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுவுமே அந்த பனிஷ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு டாய்லெட்ல அந்த குழந்தைய வந்துட்டு உள்ள விட்டுட்டு இவங்க வெளியில இருந்து தாப்பால் போட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களாம். நீ அழுகையை நிப்பாட்டனா நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்டலுமே பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க ஒரு டாய்லெட் எந்த அளவுக்கு அசுத்தமா இருக்கும். சோ நம்மளே அந்த டாய்லெட்ல வந்துட்டு கையை வைக்க மாட்டோம். ஆனா அங்க குழந்தைகள் அப்படியே புரளுது. ஒரு கட்டத்துக்கு மேல பயமாகி அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க, அழுக ஆரம்பிச்சாங்க. ஆனா இதை எதுவுமே புறப்படுத்தாம அங்க இருக்கிற 5 ஒர்க்கர்ஸ், அந்த 5 ஒர்க்கர்ஸுமே பெண்கள் தான். இந்த 5 பெண்களுமே வந்துட்டு எதை பத்தியும் யோசிக்காம குழந்தை அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லி மணிக்கணக்கா டாய்லெட்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. இது மட்டும் நடக்கலைங்க. இன்னும் இதுக்கு மேல என்னெல்லாம் நடக்குதுன்னா ஏதாச்சும் ஒரு குழந்தை அழுக ஆரம்பிச்சதுன்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அந்த டாப்பை வந்து ஓபன் பண்ணி நீ அழுகையை நிப்பாட்டலனா நான் இதுக்குள்ள இந்த டாய்லெட்டுக்குள்ள உன்னை போட்டுருவேன்னு சொல்லி தலைகீழா வந்துட்டு அந்த குழந்தைய பிடிச்சி அந்த டாய்லெட்டுக்கு கீழே வந்துட்டு விடுற மாதிரி பயமுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஃபிளஷ் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்குமே, அந்த ஒரு ஸ்ப்ரேவை வந்துட்டு குழந்தையோட அழுகையை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக குழந்தை வாயிலேயே அந்த ஸ்ப்ரே தண்ணியை அடிச்சிருக்காங்க. சோ அந்த ஸ்ப்ரே தண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும்ன்றது நம்ம யூஸ் பண்றதுல தெரிஞ்சிருக்கும். சோ அந்த ஒரு ஸ்ப்ரே தண்ணியை குழந்தை வாயில அடிச்சு அழுகையை நிப்பாட்ட முயற்சி பண்ணிருக்காங்க. இதனால குழந்தைகள் மூச்சு திணறி கூட சில குழந்தைகள் மயக்கமும் அடைஞ்சிருக்காங்கன்றதுமே சொல்லப்படுது. இதை விட மோசமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா அங்க ஒரு வாஷிங் மிஷின் இருந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சதுன்னா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுறதுக்காக வாஷிங் மிஷினை ஓபன் பண்ணி அந்த குழந்தைய உள்ள போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். சோ ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ள ஒரு 2 வயசுல இருந்து 1 வயசு குழந்தை அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இருக்கு. நல்ல வேளை அந்த வாஷிங் மிஷினை அவங்க ஆன் பண்ணாம வச்சிருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட பல மணி நேரம் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள அந்த பச்சை குழந்தை இருந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய டார்ச்சர் இந்த 5 பெண்களுமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க டே கேர்ல. இவ்வளவு விஷயம் நடக்குது. இது எதுவுமே கேப் ஜெமினியோட கம்பெனிக்கோ இல்ல அந்த குழந்தையோட அப்பா அம்மாக்கோ எதுவுமே தெரியாம இருந்திருக்கு இவ்வளவு வருஷமா. சரி, இந்த அளவுக்கு மோசமான விஷயம் யார் தான் வெளியே கொண்டு வந்தா அப்படின்றப்ப பார்க்கும்போது அந்த ஒரு டே கேர்ல வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு நடக்கிற இந்த ஒரு அநியாயத்தை பார்த்துட்டு உடனடியா இந்த ஒரு விஷயத்தை வெளியில சொல்லணும். ஆனா இந்த விஷயத்தை வெளியில சொன்னா இது யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது இவ்வளவு பெரிய ஒரு ஐடி கம்பெனி, இதை கேஸ் கொடுத்தாலும் நிக்காது. சோ இதனால ஒரு சாலிடான ப்ரூஃப் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் இந்த குழந்தைகளை இந்த ஒரு 5 எரும மாடுங்க கிட்ட
இருந்து நம்ம காப்பாற்ற முடியுன்றது அவங்க நினைச்சாங்க. சோ இதனால அந்த ஒரு 5 பெண்களுக்கும் தெரியாம அந்த டே கேர்ல இவங்க குழந்தைகளை என்னென்ன மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி சீக்கிரட்டா ஒரு வீடியோ ஒண்ணு பிடிக்கிறார். அந்த ஒரு வீடியோவை பிடிச்சிட்டு சைல்டு ஹெல்ப் லைனுக்கு அவர் கால் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேப்ஜெமினி கேம்பஸ்ல ஒரு டே கேர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு அநியாயம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுல வந்துட்டு ஹெல்ப் லைன்ல இருக்கிற ஒரு நபர் வந்துட்டு ப்ரூஃப் இருக்கான்றதும் கேட்டிருக்காரு. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நான் இந்த ப்ரூஃபை காட்டுறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லி அந்த டே கேர்ல வேலை செஞ்ச ஆளுமே சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா சைல்டு ஹெல்ப் லைன் இருந்து நேரடியா ஒரு ஆபீசர் வந்திருந்தாரு. இவரை மீட் பண்ணும்போது அவரோட போன்ல எடுத்த வீடியோவை அந்த ஆபீசர் கிட்ட காட்டும் போது எக்ஸ்பீரியன்ஸான அந்த ஆபீசரே பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இது உண்மையிலே ரியல் வீடியோவா இல்ல ஏதாச்சும் ஒரு ஏஐ வீடியோவான்னு கேட்டு, இல்லைங்க இது உண்மையிலே இப்ப வரைக்கும் கூட நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் கிட்ட அந்த ஒரு டே கேர் ஒர்க்கர் வந்துட்டு சொல்லி இருந்தாரு. சோ இந்த மொத்த வீடியோமே அந்த ஆபீசரை பார்த்துட்டு இந்த ஒரு இவ்வளவு பெரிய கம்பெனிக்குள்ள வந்துட்டு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும்னா இதை விட இன்னும் நமக்கு நிறைய பர்மிஷனும் பெரிய ஒரு ஃபோர்ஸுமே தேவைன்னு சொல்லி இன்னும் பல போலீஸை கூட்டிட்டு அந்த ஒரு கேம்பஸ்க்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. அந்த டே கேர்க்குள்ள போகும்போது எல்லாமே சாதாரணமா இருக்கு. போலீஸ் இந்த ஒரு டே கேர்ல போய் பார்க்கும்போது இந்த 5 பேருமே அங்க இருக்கிற குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போலீஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த வீடியோல இருக்கிற அந்த ஒரு டைல்ஸா இருக்கட்டும், பெயிண்ட் கலரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரீசெக் பண்ணும்போது அதே போல ஒரு பாத்ரூமோட பெயிண்ட் டைல்ஸ் எல்லாம் இருந்தது. அதே மாதிரியான ஒரு வாஷிங் மிஷினுமே அங்க இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோஸ்ல தெரிய வர அந்த பெண்களோட முகமும் அதே நேரத்துல நேர்ல இருக்கிற அந்த பெண்களோட முகமும் ஒத்து போகிறதுனால இவங்க அந்த ஒரு டார்ச்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. இந்த எவிடன்ஸ் சாலிடான ப்ரூஃபா இருந்தது போலீஸ்க்கு. அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு இந்த டே கேர்ல வந்துட்டு ப்ராப்பரான ஒரு சிசிடிவி கேமரா இல்ல, அதுக்கப்புறமா சேஃப்டி பிரிகாஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்ல. அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எண்ணிக்கைக்கு ஈக்குவலா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்து அந்த டே கேர்ல இருக்கிற அந்த 5 பேரையுமே அரெஸ்டுமே பண்றாங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வீடியோ சாலிடான ப்ரூஃபை வச்சு அவங்க மேல ஒரு கேஸையுமே ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பெங்களூர் போலீஸ். இந்த ஒரு விஷயம் கேப்ஜெமினி கம்பெனிக்கும் இந்த குழந்தைகளை விட்ட பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பேரண்ட்ஸுமே ஒரு வாக்குமூலம் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. எங்க குழந்தைகளுமே வந்துட்டு பாத்ரூம் குழந்தைகளை கூட்டிட்டு போனாலே தேவையில்லாம சத்தம் போட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சில குழந்தைகள் கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்காங்க. சில குழந்தைகள் எந்நேரமும் நைட்ல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுற மாதிரி வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட டே கேர்ல நாங்க எப்ப சேர்த்தோமோ அதுக்கு அப்புறமா தான் எங்களோட குழந்தைகளோட நடவடிக்கையே மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பேரண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஒரு கேஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸாவுமே மாறிச்சு. இதுல நமக்கு ஒரு கேள்வி வரலாம். பேரண்ட்ஸ் வந்துட்டு காலையில குழந்தைகளை டே கேர்ல விடும்போது நடுவுல வந்துட்டு திரும்பி போய் செக்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேப்ஜெமினில பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருந்தது. ஒன்ஸ் டே கேர்ல காலையில பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைகளை விட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல நடுவுல வந்துட்டு திரும்பி குழந்தைகளை வந்துட்டு பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருந்தது. இதனால வந்துட்டு அவங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அதனால அவங்களோட வேலைகள் வந்துட்டு கெட ஆரம்பிக்கும். சோ இந்த ஒரு காரணத்துக்காக அந்த கம்பெனி வந்துட்டு அந்த பக்கமே வந்துட்டு நீங்க ஈவினிங் போகும்போது குழந்தைய கூட்டிட்டு போகிறதா தான் இருக்கணும், நடுவுல போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்பெனி ஒரு ரூல்ஸ் இருந்தது. சோ இதனால பேரண்ட்ஸுமே வந்துட்டு என்ன நினைச்சாங்கன்னா வீட்டுல வந்துட்டு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற ஒரு பட்சத்துல இந்த கம்பெனிக்கு பக்கத்துல உள்ள கேம்பஸ்க்குள்ள தானே இந்த டே கேர் இருக்கு. சோ இதை வந்துட்டு கேர் டேக்கருமே பாத்துக்கிறாங்கன்னா ஓகே தான், நம்ம ஈவினிங் போகும்போது குழந்தைய கூட்டிட்டு போகலாம். சோ கம்பெனி நடத்துற இந்த ஒரு டே கேர் சேஃபா தான் இருக்கும்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் நம்பறதுனாலதான் அவங்க நடுவுல கூட போய் செக் பண்ணாம இருந்திருக்காங்க அவங்களோட ஒர்க் டைம்ல. கேப்ஜெமினி என்ன சொல்றாங்கன்னா வழக்கம் போல எல்லா கம்பெனியும் சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எங்களோட எம்ப்ளாயிஸோட ஹெல்த்தும் அவங்களோட ஃபேமிலியோட விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சோ எங்களோட இந்த கேப்ஜெமினி கேம்பஸ்ல இந்த ஒரு டே கேர் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி மூலமா நடத்தப்பட்ட இந்த ஒரு விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் இவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டு கேப்ஜெமினி சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா எங்களோட முழு சப்போர்ட்டுமே கர்நாடகா போலீஸ்க்கு நாங்க கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட இந்த ஒரு குழந்தைகளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் கவுன்சிலிங் கொண்டு போகிற எக்ஸ்பென்ஸுமே வந்துட்டு என்ன இருக்கோ அது எல்லாமே கம்பெனியா வந்துட்டு ஏத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இந்த மாதிரி அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வேலைக்கு போற ஒரு ஆளா இருந்தாங்கன்னா குழந்தைய ஒரு டே கேர்ல விடுறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு டே கேர் எப்படிப்பட்ட டே கேர், அதுல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்றது செக் பண்ணணும். ரெண்டாவது அந்த டே கேருக்குள்ள சிசிடிவி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா, அப்படி அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும் பட்சத்துல அந்த ஒரு கேமரா ஆக்சஸ உங்களோட மொபைல்ல வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க நினைச்ச நேரத்துல உங்களோட குழந்தைய நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே மானிட்டர் பண்ணலாம். மூணாவது, நீங்க விடுற அந்த டே கேர்ல சடனா வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு குழந்தைய பாக்கிறதுக்காக போங்க. அந்த ஒரு டைம்ல உங்க குழந்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நாலாவது, டே கேர்ல இருந்து ஈவினிங் உங்க குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தைகிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு பிஹேவியர் வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சதுன்னா அது உடனடியா என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயம்
விஷயங்கள் நீங்க செக் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல இருந்து உங்களோட குழந்தைகள் சேஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த ஒரு சம்பவம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் அவங்களோட குழந்தைய டே கேர்ல விட்டுட்டு வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை முக்கியமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டே கேர்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றது அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். சோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி குழந்தைகளை டார்ச்சர் பண்ற இறக்கமே இல்லாத இந்த ஒரு பெண்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை வந்து நான் பாக்குறேன். Until then, bye bye, AB.